கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு வரேன். பறவையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை 2 பறவைங்க. ஒன்று பருந்து ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு பருந்து பிடிக்கும். அது காரணம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அது வாழற வாழ்க்கை டபுளா வாழும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுளா வாழும். எப்படி அது டபுள் வாழ்க்கை அதுக்கு கிடைக்குது? தன்னுடைய இறகுகளையும் நகங்களையும் உதிர்த்து விட்டு மீண்டும் பிறக்கும் இல்லையா? அதனால் எனக்கு பருந்தை பிடிக்கும். அடுத்து ஒரு பறவையை பிடிக்கும். அதுக்கு பேரு பார்வோன் ஸ்வாலோ. அந்த ஒரு பறவை. அது என்ன பண்ணி கூகுள்ல போட்டு பாரு. அது என்ன பண்ணுதுன்னா, கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு வருது. சரியா? வந்து குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறகுதுங்க. இது ஒரு செய்தியை நான் பார்த்தேன். 2 டவுட் எனக்கு. ஒரு டவுட்டு, 8300 கிலோமீட்டர் எப்படி பறக்கும்? என்ன வழி பார்த்தா கடல் வழி. கடல் வழி போகுதுன்னா எங்க சாப்பிடும்? இப்போ நீங்க எல்லாரும் இப்போ 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. யூ கேன் see my face. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காரணும், கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும், மறுபடியும் வந்து எனர்ஜி பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஓய்வு. அது எங்க ஓய்வு எடுக்கும்? கடல்ல. அது என்ன சாப்பிடும்? கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன பண்ணோம்னா, 8300 கிலோமீட்டர் 8300 கிலோமீட்டர் 16600 கிலோமீட்டர் பறக்குது. சும்மா இல்ல, பறந்து போகுது. ஃப்ளைட்ல போகல, பறந்து போகுது. சிறக அசைச்சு பறந்து போகுது. 16600 கிலோமீட்டர் பறந்து போகுது. 8300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் போகுது. எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கடவுளே சின்ன விஷயம் பா. அது என்ன பண்ணும்னா, பறக்கும் போதே என்ன பண்ணுமா, ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா. எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல, அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம். அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க. உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அங்க பறந்து வர மீனை, அது பறந்துன்னா துள்ளி வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்துருமா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு இத்தினோண்டு பறவை ஒரு இத்தினோண்டு குச்சியை நம்பிட்டு 8300 கிலோமீட்டர் அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா, நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா? நல்லா